பாக்குறேன். பாபா என்ன பண்றீங்க? அதுவா சர்ப்ரைஸ்க்கு gift பாத்துட்டு இருக்கேன். ஏண்டா கையில இருக்கிற மொத்த காசையும் ஆன்லைன்ல ஷாப்பிங் பண்ணிட்டேன்னா காசுக்கு என்ன பண்ணுவ? இது எனக்கு இல்லப்பா, உனக்கு. எனக்கா? ஆ, எனக்கு எதுக்கு நீ ஷாப்பிங் பண்ற? ஏன்பா உனக்குன்னா உனக்கு இல்லப்பா, அன்னிக்கு. அன்னிக்கா? ஆ, புரியல. சுபா ஏம்பா நீ எல்லாம் என்னத்த லவ் பண்ண? உங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கிறதுக்குள்ள நடுவுல நான் படுற பாடு எனக்கு தானே தெரியும். உங்களுக்கு என்ன பிரச்சனை இப்ப? ஏம்பா அண்ணி திரும்பவும் கலெக்டர் ஆயிருக்குல, அதெல்லாம் எவ்வளவு பெரிய விஷயம். அதுக்காக சர்ப்ரைஸா ஏதாவது gift வாங்கி கொடுக்க மாட்டியா நீ? டேய் நீ ஏன் இவ்வளவு யோசிக்கும் போது நான் யோசிக்க மாட்டேனா? ஆனா என்ன gift வாங்கி தர்றதுன்னு தான் தெரியல. என்ன வாங்குறதுன்னு தெரியலையா? ஏம்பா ஏதாவது ஒண்ணு வாங்கி கொடுப்பா. இப்பெல்லாம் இந்த காலேஜ் பசங்க விரும்புற பொண்ணுகளுக்கு கிஃப்ட்னு பேர் வச்சு உள்ள அந்த வடைய வச்சு சிலுக்கு பேப்பரை சுத்தி கொடுத்தாலே அந்த பொண்ணுங்க சந்தோஷமா ஏத்துக்குதுங்க. அப்படி போயிட்டு இருக்கும் போது நீ என்னடா என்ன கொடுக்கறதுன்னு தெரியலன்னு மூச்சுக்கிட்டு இருக்க. டேய் என் வீரா சராசரி பொண்ணு கிடையாதுடா, அவளுக்கெல்லாம் எது கொடுத்தாலும் பத்தாது. ஏன்பா அண்ணி சராசரி பொண்ணு இல்லதான் நான் ஒத்துக்கிறேன்ப்பா. ஆனா சராசரி பொண்ணுங்களுக்கு இருக்க ஆசை அவங்களுக்கு இருக்கும்ல. எப்படி சொல்ற? இந்த மாதிரி வசதியா இருக்கிறவங்க எல்லாம், பெரிய பெரிய பொறுப்புல இருக்கிறவங்க எல்லாம், அவங்க எல்லாருமே சாதாரணமான வாழ்க்கைய வாழணும் தான் விரும்புவாங்க. இங்க பாருப்பா, நான் கண்டிப்பா சொல்றேன், கண்டிப்பா அந்த மாதிரியான ஆசை விருப்பம் எல்லாம் இருக்கும். நீ வேணா அன்னைக்கு பூ வாங்கி கூட, அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அவளை பத்தி உனக்கு தெரியாது, அவ என்னைய பொழந்துருவா. என்னது பொழந்துருவாங்களா? அப்ப கொலுசு அது அவங்க போடும்போது எப்பவுமே கிளிகிளின்னு சவுண்ட் கேட்கும்ல, அப்போ உன் ஞாபகம் வரும்பா. டே அதெல்லாம் வாங்கி கொடுத்தாச்சுடா. அப்படியா? ஆனா கொடுத்தது நான்னு தெரியாது, ஆனா கொடுத்தாச்சு. டேய் இங்க துப்பாத, மேல தெரிச்சிரும், அந்த பக்கம் துப்பு. என்ன என் பொண்டாட்டிக்கு இவன் இவ்வளவு தூரம் யோசிக்கிறான்?